வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். இன்றைய சிந்தனை தலைப்பாக கூட்டமைப்பாக செய்யக்கூடிய ஈகை என்று ஒரு சிந்தனையை சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. எதற்கு இப்படி ஒரு சிந்தனை என்று எனக்கு தோன்றியது. ஈகை செய்ய வேண்டும், அதுதானே அறம். ஈகை எப்படி செய்தால் என்ன? நாம் வாழ்வில் ஈகை செய்கிறோம், செய்ய வேண்டும். அப்ப இதை கூட்டமைப்பாக ஏன் இந்த ஈகை செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, மனிதன் தனித்தனி மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலம். அந்த காலத்தில் அவனது தேவைகளை தேவை அளவில் அவன் பூர்த்தி செய்து கொண்டான். அங்கு கர்ம வினைகள் என்பது அதிகமாக மனிதனிடம் சேரவில்லை. ஆனால் எப்பொழுது சமுதாயமாக வாழத் தொடங்கினானோ அப்பொழுதுதான் கர்ம வினைகள் என்பது மனிதனிடம் சேரத் தொடங்கியது. இப்பொழுதெல்லாம் ஒட்டு மொத்தமாக சமுதாயத்தின் உழைப்பை மட்டுமே வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாக நாம் மாறிவிட்டோம். இப்பொழுதெல்லாம் பாருங்கள், எந்த உழைப்பையும் சமுதாயத்துக்கு கொடுக்காமல் சமுதாயத்தில் பெரும்பாலானவருடைய உழைப்பை அனுபவிக்கும் மனிதர்களை அதிகமாக பார்க்கிறோம். ஆனால் இந்த இயற்கை நீதி அப்படி அல்ல. இந்த இயற்கையின் வளங்கள் இயற்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் வாழ்வதற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பொருள்களை அதை எடுத்து உபயோகித்துக் கொள்வதற்காக நமக்கு உடலின் திறனையும், உடலில் எந்தெந்த பகுதிகள் எப்படியெல்லாம் அசைய வேண்டும் என்ற அந்த அமைப்பையும், அறிவின் திறனையும் நமக்கு இயற்கை கொடுத்திருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சமுதாயம் அந்த அறிவையும் உடல் ஆற்றலையும் பயன்படுத்தி இந்த சமுதாயத்துக்கு எதுவுமே செய்யாமல், ஆனால் அந்த சமுதாயத்தினுடைய உழைப்பை அனுபவிப்போம் என்பது மட்டும் இருக்கிறது. நீ செய்ய வேண்டாம் அப்படி என்று சொன்னால், இந்த சமுதாயத்தின் உழைப்பை அனுபவிக்கக்கூடியதையும் நிறுத்திக்கொள் என்று சொன்னால் அது இப்பொழுது சாத்தியமாகாத ஒரு நிலை. அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அந்த ஈகை என்பது எந்த அளவில் செய்ய வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு சிறிய அளவில் செய்யக்கூடிய ஈகை என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களின் கர்ம வினை தொகுப்பை மாற்றம் செய்வதற்கு அளவுக்கு இல்லை. அதீதமாக திணிவு பெற்ற நிலையில் அடர்த்தியாக கர்ம வினைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் உணர வேண்டும். ஏன்னா நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, நான் எவ்வளவு ஈகை செய்கிறேன், இருந்தாலும் எனக்கு துன்பம் வந்து கொண்டே இருக்கிறது என்ற கேள்விக்கு என்ன பதில்? என்ன பதில் என்று சொன்னால், கர்ம வினை மிகவும் திணிவாக அதிகமாக இருக்கிறது. ஆனால் அதை களைவதற்கான நீங்கள் ஈகை செய்கிறீர்களே, அது 0.0 சம்திங் என்ற ஒரு பர்சன்டேஜில் நீங்க செய்துவிட்டு அவையெல்லாம் போக வேண்டும் என்று சொன்னால் எப்படி போகும்? யாராவது கர்ம வினை சேருவதை எவ்வளவு சேருகிறது என்று என்னைக்காவது கணக்கு பார்த்திருக்கிறோமா? இப்பொழுது நான் அந்த ஈகை செய்தேன், இங்க தொண்டு செய்தேன், இங்க சேவை செய்தேன், இது எல்லாத்தையும் இந்த வருஷம் முழுவதும் இவ்வளவு செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி
லிஸ்ட் போட்டு கோயில்ல இறைவனிடம் போய் சொல்லுகிறீர்களே, இதெல்லாம் ஞாபகம் வைத்து லிஸ்ட் போட்டு சொல்லுகிறீர்களே, இந்த கர்மவினை சேருகிற அந்த சேருவதற்கான செயல்களை செய்தீர்களே, இதையெல்லாம் ஞாபகம் வைத்து இதெல்லாம் இவ்வளவு செய்திருக்கிறேன் என்று யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அதை சொல்ல வேண்டுமென்றால் இப்படி வேணா சொல்லலாம். நான் காலையில முழிச்சிருக்கிறதுல இருந்து தூங்குற வரைக்கும் நான் பண்ணின செயல்கள் அத்தனையும் கர்மவினை கூட்டிக் கொள்ளக்கூடிய செயல்களாகத்தான் இருக்கிறது என்று வேணால் ஒட்டுமொத்தமா சொல்லி விடலாம். அப்படி இருக்கக்கூடிய சமுதாயம். அப்ப அவ்வளவு கர்மவினை சேர்க்கிற செயல்களை செய்து விடுவோம். அதை போக்குவதற்கு நாம் எண்ணிக்கையில் இதை செய்திருக்கிறோம் அதை செய்திருக்கிறோம் என்று இவ்வளவுதான் செய்திருக்கிறோம். எப்படி அந்த கர்மவினை கழியும்? அப்ப இந்த கணக்கு பார்ப்பதே இல்லை. அப்ப தனி மனிதனாக ஈகை செய்கிறான் என்று சொன்னால் அது இப்பொழுது இருக்கக்கூடிய கர்மவினையை போக்கக்கூடிய அளவிற்கு இருக்காது. நேற்று கூட திருமூலரனுடைய ஒரு பாடலை அவர் முத்துராமய்யா சொன்னார். திருமூலர் இப்படி சொல்லி இருக்கிறார் என்று சொன்னார். இறைவனுக்கு ஒரு பச்சிலை என்று சொல்லிவிட்டார். ஒரு மாட்டுக்கு ஏதோ ஒரு கீரை என்று சொன்னார். அதே போல அந்த உண்ணுகிற உணவை பகிர்ந்து உண்ணுங்கள் என்று சொன்னார். இன்சொல் சொல்லுங்கள் என்று சொன்னார். போதும் என்று சொல்லிவிட்டார். சரி, இது போதும் என்று சொன்னது, இந்த பாடலை பாடியது எந்த வருடம், எத்தனை வருடத்திற்கு முன்னால்? இந்த பாடல் பாடும் பொழுது மனிதர்களுடைய கர்மயத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினையை ஆவரேஜ் பண்ணி பாருங்க, எப்படி இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய கர்ம வினையை போல ஒரு லட்சம் மடங்கு குறைவாக இருந்திருக்கும். பல லட்சம் மடங்கு குறைவாக இருந்திருக்கும். இப்பொழுது அன்றைக்கு இருந்ததை விட பல லட்சம் மடங்கு அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு அதுக்காக நான் வந்து பச்சிலைக்கு பதிலாக பெரிய பெரிய மாலையை போடுங்க அப்படி அதை நான் சொல்ல வரல. நான் ஒரு மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்துட்டேன், என்னுடைய கர்ம வினையெல்லாம் போயிருச்சு. அகத்திக்கீரை கொடுத்தது 2 நிமிடம். 20 மணி நேரம் நீ செய்தது அத்தனையும் கர்ம வினையை கூட்டக்கூடிய செயல். இந்த 2 நிமிடத்தின் செயல்களால் எல்லாம் சரியா போயிருமா? முடியாது, முடியாது. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாம் ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்தில் இணைந்து கர்மவினையை கூட்டிக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த ஈகை என்பதும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், சமுதாயத்தில் பல பேர் பயன்பெறக்கூடிய அளவில் இருக்க வேண்டும். அப்பதான் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த திணிவு பெற்ற கர்மவினையை நாம் குறைக்க முடியும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் மட்டும் பார்ப்போம். எதற்காக இது நம்ம இந்த கூட்டமைப்பாக ஏன் செய்ய வேண்டும் என்பதுதான் இது கேள்வி. இப்போ ஒன்று பார்ப்போம். இப்போ ஒரு அறிவின் வறுமையை போக்குவதற்காக ஒரு மனிதனை உட்கார வைத்து அவருக்கு 1 மணி நேரம் நாம் பேசுகிறோம் என்று வைத்துக் கொள்வோங்கள். ஒரு ஈகை அடிப்படையில், தொண்டின் அடிப்படையில் பேசுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ அவருடைய மனதில் ஒரு துன்பம் நீங்கக்கூடிய அளவுக்கு ஒரு தெளிவு கிடைத்து விட்டது. சரி, இப்ப அந்த ஒரு மனிதனுடைய அந்த உணர்வுகளுக்கு தகுந்தாற் போல்தான் நம்மளுடைய கர்ம வினை கழியும். அவ்வளவுதானே? சரி, ஆனால் இங்கு நம்ம எப்படி வச்சிருக்கோம்? நம்ம ஹோல்சேல்ல வாங்கி வச்சிருக்கோம். நம்ம அந்த கர்மவினை, அதாவது முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, இப்பொழுது நமது கர்மவினையினுடைய அளவு அதீதமாக இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இப்ப இந்த இடத்துல இப்போ ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் நாம இன்றைய அறிவு வறுமையை போக்குகிறோம் என்று சொன்னால் அதில் ஒரு 20 பேராவது அதை உணர்ந்து கொள்வார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 20 பேர் உணர்ந்து கொண்டால் 20 கர்மயத்திலும் ஏற்படக்கூடிய மாற்றம் நமக்குள்ளாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா இல்லையா? இதற்கும் அதற்கும் வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. அப்ப இந்த கூட்டமைப்பாக செய்யக்கூடிய ஈகை தொண்டு என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய கர்மவினையின் அளவுக்கு உண்மையிலேயே தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அதை எப்படி கூட்டமைப்பாக செய்ய வேண்டும்?
என்று சொன்னால் அதில் அதை அந்த அதுக்கு தான் கடைசியில அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஒத்த எண்ணம் இருக்கக்கூடியவர்கள், அப்படி இருக்கவங்க ஒன்று சேர்ந்து அதை செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அங்கும் என்ன ஆகிறது, இந்த கூட்டமைப்பாக சேர்ந்து ஈகை செய்யக்கூடியதில் கூட்டமைப்பிலேயே கொள்ளையடித்து அதில் கர்மவினையை சேர்க்கக்கூடிய நபர்கள் இப்பொழுது நிறைய விழித்து விட்டார்கள். அந்த இடத்திலும் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால்தான் இப்பொழுது சேவை தொண்டு என்று எந்த நிறுவனம் இருந்தாலும் அது அரசாங்கத்தின் அனுமதி பெற வேண்டும், அரசாங்கத்தினுடைய கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்று வைத்து விட்டார்கள். இதற்கு காரணம், இந்த சேவை தொண்டு ஈகை என்பதில் கர்மவினையை கூட்டிக் கொள்ளக்கூடிய நபர்கள் நிறைய இருக்கிறார்கள். இவர்கள் எப்படி இருப்பார்கள்? அது எப்படி இதுல போய் கர்மவினையை கூட்டுறதை செய்ய முடியும் அப்படின்னா, அங்கு அவர்களுக்கு இந்த செயல் விளைவு தத்துவம் முழுமையாக உணராதவர்களாக இருப்பார்கள். அப்ப அந்த இடத்துல இதுவும் நடக்கிறது. ஆனால் இப்பொழுது செயல் விளைவு தத்துவத்தை பேசிக்கொண்டு அதை செய்யக்கூடியவர்களும் வந்து விட்டார்கள். அப்ப இந்த இடத்தில் கண்காணிப்பு என்பது இந்த அரசாங்கம் என்பதால் செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது. அதையும் பார்க்கிறோம். அப்ப இப்ப இந்த இடத்துல இந்த சேவை தொண்டு என்பதிலேயே கர்மவினையை கூட்டிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு சமுதாயம் சென்று விட்டது. அப்படி போகும்போது எப்படித்தான் வாழ்வது? இப்ப நினைச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த சமுதாயத்தில் நாம் வாழ முடியுமா என்று ஒரு கேள்வியை நமக்கு எழுகிறது. அப்படி ஒரு நிலை வரும் பொழுது இயற்கை அதனுடைய தன்மையை வெளிப்படுத்தும். அது இங்கு இருக்கக்கூடிய இந்த தன்மைகளையும் களையக்கூடிய ஒரு காலகட்டம் வரும். சரி, அப்ப அது வரட்டும். ஆனால் இப்ப கூட்டமைப்பாக செய்யக்கூடிய ஈகை என்பது பொதுவாக சமுதாயத்துக்கு முழுமையாக சென்று அடையக்கூடியதாக இருக்கும். இன்னொன்று பார்க்கலாம், எப்படி என்று சொன்னால், தேவை இருக்கக்கூடிய இடத்தில் அதை செய்தால்தான் ஈகை என்று சொல்கிறோம். தேவை இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன செய்கிறார்? ஒரு இடத்தில் தேவையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். தேவைக்கு கொடுக்க வேண்டும் என்பவர் இன்னொரு பகுதியில் சென்று கொண்டிருக்கிறார். 2 பேரும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப இதை எப்படி செய்வது? அப்ப என்ன பண்ணாங்க சமுதாயத்துல? தேவை இருப்பவர்கள் எல்லாம் ஓர் இடத்தில் வந்து கூடுவதாகவும், தேவை போக்குபவர்களும் அந்த ஓரிடத்தில் வந்து கூடுபவர்களாகவும் ஒரு இடத்தை அமைத்தார்கள். அப்படி இடம்தான் கோவில்கள். அப்ப இது ஒரு மையமாக ஒரு சமுதாயம் ஒரு இடத்தை அமைத்து ஈகை செய்பவர்களும் ஈகை பெற வேண்டியவர்களும் பெற வேண்டிய நிலையில் இருப்பவர்களும் இந்த இடத்தில் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அமைத்ததுதான் கோவில்கள், சத்திரங்கள், இப்படியெல்லாம் அமைத்தார்கள். ஆக இது முறையாக அந்த ஈகை சென்றடைய வேண்டும் என்ற ஒரு காரணம் ஒன்று. இன்னொன்று, நாம் எங்கு தேடி அதை கொடுப்பது என்பதற்கான ஒரு இடத்தை நாம் அடையாளம் கண்டுகொள்வது என்பது ஒன்று. இன்னொன்று, நாம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கர்மவினையை களைவதற்கு சமுதாயமாக இணைந்து இந்த சமுதாயத்துக்காக செய்யும் பொழுது இந்த கர்மவினையினுடைய தீவிர தன்மையை அடர்த்தி குறைப்பதற்கான வழி கிடைக்கும் என்பது ஒன்று. இவ்வாறு பல வகையில் சிந்தனை செய்துதான் இந்த சமுதாய கூட்டமைப்பான ஈகை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகரிஷி அவர்கள் இப்படி ஒரு அமைப்பை அமைத்து இந்த அறிவின் ஈகையை கொடுத்தார். அவர் மட்டும் அமர்ந்திருந்து அந்த கூடுவாஞ்சேரி மலையில அந்த பாறையில உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா எத்தனை பேருக்கு சொல்லியிருக்க முடியும்? இப்படி அமைப்பாக சொல்லும் பொழுது அது